வணக்கம். என்னோட வாழ்க்கையில எனக்கு வாழவே பிடிக்கலங்க. வாழ்க்கையே வெறுத்து போச்சு. வீட்லயும் பிரச்சனை, வேலை செய்யற இடத்துலயும் பிரச்சனை. ரொம்ப நம்பி இருந்த நம்பிக்கைக்குரிய ஒருத்தரும் ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டாங்க. என்னடா இது வாழ்க்கை? பேசாம எங்கேயாவது போயிடலாமா? இல்ல பேசாம செத்து போயிடலாமா? அப்படியெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு சில நேரத்துல தோணும். அப்படி உங்க மனசுல இந்த எண்ணங்கள் வாழ்க்கையை வெறுத்த மாதிரி இப்போ ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சல் இருக்கும். நாமெல்லாம் ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்ந்தோம், எதுக்கு கல்யாணம் பண்ணோம், குழந்தை பெற்றுக்கிட்டோம், நமக்காக நம்ம வாழவே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிவாங்க. என்னடா இது வாழ்க்கை, எதுக்கு எடுத்தாலும் அடுத்தவங்களையே நம்ம சார்ந்து இருக்கிறோமே, ஒரு சின்ன விஷயம் வேணும்னாலும் அவங்க கிட்ட போய் பர்மிஷன் கேட்குறோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நிறைய பெண்கள் இங்க வருத்தப்பட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேங்க. சுனிதா வில்லியம்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, 58 வயது. யோசிச்சு பாருங்க, 58 வயசுல ரெஸ்ட் எடுக்கக்கூடிய, கிட்டத்தட்ட 60 வயசு ஆனாவே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 58 வயசுல விண்வெளிக்கு போயிட்டு 9 மாதங்கள் அவங்க திரும்பி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் அங்க போனாங்க. ஆனா அங்க ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் காரணமா, தொழில்நுட்ப பிரச்சனைகள் காரணமா அவங்களால மறுபடியும் ரிட்டர்ன் உடனே வர முடியல. 9 மாதங்கள் அங்கேயே கழிச்சுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, வாய்க்கு ருசியா சாப்பிட முடியாது. உயிர் வாழ்ந்தா போதும், ஏதாவது ஒரு விஷயத்த சாதிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அங்க போயிருக்கிறாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், அவ்வளவுதான் முடிஞ்சோம், நம்ம செத்தோம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட் வந்திருக்கும். ஆனா அந்த பெண் யோசிச்சு பாருங்க, அவங்க கூட இன்னும் ஒரே ஒரு தோழர், ஒரு சக பயணி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்களும் இவங்களும் மட்டுமே அந்த விண்வெளியில எத்தனை 9 மாதங்கள் வாழ்ந்து சாதிச்சு இன்னைக்கு இங்க மறுபடியும் பூமிக்கு திரும்பி இருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. அங்க வாழுவோமா சாவுவோமானே தெரியாம அங்க ஸ்பேஸ்ல போயிட்டு அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம எப்படியோ உயிர் வாழ்ந்துட்டாங்க. உயிர் வாழ்ந்து மறுபடியும் பூமிக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல நம்ம எவ்வளோ சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சாப்பிட்றதுக்கு 3 வேளையும் ருசியா சாப்பாடு, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு, இருக்கிறதுக்கு இடம், இப்படி எல்லாமே நமக்கு இருக்கு. ஆனா நம்மளால ஏன் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியல? சாதிக்க முடியலனாலும் பரவாயில்லைங்க, மனசுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை ஏன் நம்மளால வாழ முடியல அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இங்க கஷ்டம் இல்லாம யாருமே கிடையாது. வாழ்க்கையை வெறுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தா எல்லாருமே சாக வேண்டியதுதான். எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி யார் ஒருத்தன் மேல வரானோ அவன் தான் இங்க சாதிக்கிறான். எல்லா பிரச்சனையும் போட்டு மனசுக்குள்ள அழுத்தி வச்சுக்கிட்டு பிரச்சனை இருக்கு, நாம ஏன் வாழணும் அப்படின்னு நினைச்சா நீங்க யாருமே வாழவே முடியாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சாதாரண ஒரு மனுஷனா சாக நினைக்கிறீங்களா, சாதனை மனுஷனா வாழ நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கைய வெறுத்து போகக்கூடிய நிலைமையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா எப்படி கமெண்ட் பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.